Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு கடனை மறுசீரமைப்பதில் இலங்கை அடைந்துள்ள வெற்றி நாட்டை நேசிக்கும் அனைவருக்கும் கிடைத்த ஒரு நற்செய்தி என்கிறார் ஜனாதிபதி. சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜ்யரத்னத்தின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கான ஜனாதிபதியின் யோசனையை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்தது. சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி அதிபர் ஆசிரியர்கள் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்னால் ஒன்று கூடி பாரிய ஆர்ப்பாட்டம். வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து காலாவதியாகும் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் காலத்தை 1 வருட காலத்துக்கு நீடிப்பதற்கு தீர்மானம். ஜனாதிபதியின் தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரச அதிகாரிகள் மற்றும் அரச வாகனங்கள் தொடர்பில் கணக்கெடுப்பை மேற்கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு பணிப்புரை. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பள அதிகரிப்பு வர்த்தமானியை சவாலுக்குட்படுத்திய மனு மீதான விசாரணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். சிலர் ஜனாதிபதி பதவிக்காக பாடுபடும் போது நான் நாட்டுக்காக பாடுபடுகின்றேன் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆபத்தான தொங்கு பாலத்திலிருந்து இலங்கை தாய் திருநாடு எனும் குழந்தையை பாதுகாப்பாக அழைத்து வந்துள்ளேன் என்றும் சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாதை தவறினால் ஏற்படும் ஆபத்துக்களை நாம் அனைவரும் அறிவோம். சரியான முடிவை எடுக்க மக்களுக்கு உரிமை உள்ளது. எந்த நிபந்தனையுமின்றி நாட்டை பொறுப்பேற்கையில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையும் வேலை திட்டமும் மட்டுமே என்னிடம் இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மை வரலாற்றில் உலகில் எந்த ஒரு நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தகைய தனித்துவமான வெற்றியை பெற்றதில்லை என்று குறிப்பிட்ட அவர், இந்த பயணத்தை சீர்குலைக்க முயன்றவர்கள் எதிர்காலத்தில் ஒரு நாள் நாட்டுக்கு துரோகம் செய்ததற்காக தங்கள் குழந்தைகள் முன் அவமானப்படுவர் என்றும் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் பிரதான உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குநர்களுடன் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்து உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுடன் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. சீனாவின் எக்ஸிம் வங்கியுடன் இன்று பீஜிங்கில் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டதோடு அதற்கான முறையான நடைமுறைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நாட்டை நேசிக்கும் அனைவருக்கும் இது நற்செய்தி என்று தெரிவித்த ஜனாதிபதி, சிலர் ஜனாதிபதி பதவிக்காக கடுமையாக பாடுபடும் நிலையில் தான் நாட்டிற்காக பாடுபட்டு வருவதாகவும் தெரிவித்ததோடு அவர்கள் தமக்கு கிடைக்கும் பதவிகளை பற்றி கனவு காணும்போது நான் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி கனவு காண்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அன்று மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் இலங்கை தாயை ஆபத்தான தொங்கு பாலத்தின் ஊடாக கொண்டு வர முடிந்ததாக தெரிவித்த ஜனாதிபதி, ஹூன் வட்டையே நாடகத்தில் வருவதை போன்று கடினமான நிலைமையில் குழந்தையை பாதுகாப்பதற்கு அஞ்சி எந்த ஆதரவையும் வழங்காத தரப்பினர் குழந்தை தொங்கு பாலத்தை கடக்கும் முன்பே குழந்தையின் உரிமையை கேட்டு போராடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கடனை செலுத்த முடியாத வங்குரோத்தான நாடு என்று முத்திரை குட்டப்பட்ட ஒரு நாடு 2 வருடங்களில் இந்தளவு முன்னேற்றத்தை பெற முடிந்திருப்பது வெற்றி எனவும், அண்மைய வரலாற்றில் பொருளாதார படுகொலியில் விழுந்த உலகின் எந்த நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வாறான நிலையை அடைந்ததில்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாடு எதிர்நோக்கும் சவால்களை உண்மையாக புரிந்து கொண்டு அவற்றிற்கு நடைமுறை தீர்வுகளை வழங்கி முடிவுகளை காட்டிய தன்னுடன் சேர்ந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வீர்களா, இல்லையேல் இன்னும் பிரச்சனையை புரிந்து கொள்ளாத மற்றும் அதிகாரத்திற்கு இருட்டில் தடவி கொண்டிருக்கும் குழுக்களுடன் இணைவதா என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். தவறான பாதையில் செல்வதால் ஏற்படும் ஆபத்துக்களை அனைவரும் அறிந்து வைத்துள்ளதால் அது தொடர்பில் தீர்மானத்தை எடுப்பதற்கு மக்களுக்கு முழு உரிமையும் சுதந்திரமும் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். மக்கள் எடுக்கும் தீர்மானம் ரணில் விக்ரமசிங்காவின் எதிர்காலத்தை தீர்மானிக்காது என்றும் அது நாடு மற்றும் எதிர்கால குழந்தைகளின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார்.
வங்குரோத்து அடைந்து நாட்டின் பொருளாதாரம் படுகொலியில் வீழ்ந்திருந்த நாட்டை மீட்பதற்கு தனது கட்சிக்கு பாராளுமன்ற அதிகாரம் இருக்கவில்லை எனவும், தன்னால் நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரிகளோ தான் நியமித்த அமைச்சரவையோ இருக்கவில்லை என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி, அவை எதுவும் இன்றி உலகையே ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் 2 வருடங்களில் நிலையான நாட்டை கட்டியெழுப்ப தன்னால் முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்தினத்தின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கான ஜனாதிபதியின் யோசனையை அரசியலமைப்பு பேரவை மீண்டும் நிராகரித்துள்ளது. இதன்படி குறித்த பிரேரணைக்கு எதிராக 5 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளனர். சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்தினத்தின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு ஏற்கனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்மொழிவை செய்திருந்த நிலையில் அதனை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்திருந்தது. இந்நிலையில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவின் இல்லத்தில் அரசியலமைப்பு பேரவையின் அவசர கூட்டம் ஆரம்பமாகி நடைபெற்ற போது ஜனாதிபதியின் பரிந்துரை நிராகரிக்கப்பட்டுள்ளது. சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி அதிபர் ஆசிரியர்கள் சுகவீன விடுமுறை போராட்டத்தினை மேற்கொண்டிருந்த நிலையில் பிற்பகல் அளவில் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்னால் ஒன்று கூடி பாரிய ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தனர். இதன்போது போலீசார் அவர்களை கலைந்து செல்லுமாறு உத்தரவு பிறப்பித்திருந்த போதும் அவர்கள் போராட்டம் வீச்சு பெற்ற நிலையில் ஈற்றில் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டு ஆர்ப்பாட்டத்தினை கலைக்கும் நிலைமை ஏற்பட்டது. இதனால் பதற்றமான நிலைமைகள் நீடித்திருந்தன. முன்னதாக சுகவீன விடுமுறையை அறிவித்திருந்த அதிபர் ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னால் பிற்பகல் ஒன்று சேர ஆரம்பித்தனர். பின்னர் அவர்கள் ஒன்றிணைந்து தமது கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினார்கள். அச்சமயத்தில் ஒலிபெருக்கி மூலமாக போலீசார் நீதிமன்ற தடை உத்தரவினை அறிவித்தார்கள். அத்துடன் கலைந்து செல்லுமாறு பகிரங்கமான கோரிக்கையை விடுத்தனர். எனினும் அதிபர் ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் எதிர்ப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்த நிலையில் முதலில் அவர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் செய்யப்பட்டது. எனினும் அதற்கு எதிராக அணிவகுத்து கோஷங்களை எழுப்பிய நிலையில் இருந்து அதிபர் ஆசிரியர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம் செய்யப்பட்டு கலைக்கப்பட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இன்றைய தினமும் பாடசாலை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளனர். வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் யோகோ கமிகாவா விடுத்த அழைப்பின் பேரில் இந்த உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது அலி சப்ரி ஜப்பானிய பிரதி அமைச்சருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். அலி சப்ரி ஜப்பானின் தலைமை அமைச்சரவை செயலாளர் யோசிமாசா ஹயாசி உட்பட பல முக்கியஸ்தர்களையும் சந்திக்க உள்ளார். வெளிவிவகார அமைச்சருடன் வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரிகளும் செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து காலாவதியாகும் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் காலத்தை 1 வருடத்தால் நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலத்திரனியல் கடவுச்சீட்டை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்பிட்டிய தெரிவித்துள்ளார். ஏதாவது வெளிநாட்டு பயணச்சீட்டு ஒன்று செல்லுபடியாகும் 10 வருட கால எல்லையை தாண்டிய பின்னர் அதற்கு மேலும் 1 வருட காலம் வழங்குவது இலத்திரனியல் கடவுச்சீட்டு விநியோகிக்கும் வரை மாத்திரமாகும் எனவும் கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் இருந்து இலத்திரனியல் கடவுச்சீட்டு விநியோகம் ஆரம்பிக்கப்படுவதுடன் சாதாரண வெளிநாட்டு கடவுச்சீட்டு உடையவர்கள் விரைவாக இலத்திரனியல் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளுமாறு குடிவரவு குடியகல்வு திணைக்களம் கேட்டுக்கொள்கிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் அரச வாகனங்கள் தொடர்பில் கணக்கெடுப்பை மேற்கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளது. அதன்படி எதிர்வரும் தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரச உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை மற்றும் அதில் பங்கு பெற்றக்கூடிய அதிகாரிகளின் எண்ணிக்கை தொடர்பில் உரிய ஆவணங்கள் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் ஊடாக குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. அரசு நிறுவனங்களின் வாகனங்கள் குறித்த தகவல்களும் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது. அதற்கான விசேட படிவமும் வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பள அதிகரிப்பு வர்த்தமானியை சவாலுக்குட்படுத்திய மனு மீதான விசாரணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் நவம்பர் 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என கடந்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியை வலுவற்றதாக்கி எழுத்தாணை கட்டளை பிறப்பிக்குமாறு கோரி 21 பெருந்தோட்ட நிறுவனங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.